எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் மனைவி என்னும் உறவு. பாருங்களேன், இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி திருமணம் ஆனவங்களுக்கு. பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும் மனைவி அப்படின்ற ஒரு உறவை பற்றி ஒரு சங்கல்பம் இருக்கும், ஒரு எண்ணம் இருக்கும். அது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், நியூட்ரலாக இருக்கலாம். ஆனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய தாட் ப்ராசஸில் ஒரு மெச்சூரிட்டி வரும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, இதை நாங்கள் வந்து எங்கள் ஈவினிங் கிளாஸில் டிஸ்கஷனுக்கு எடுத்தோம். அது என்ன பியூட்டின்னா, அதில் ஒரு தம்பி வந்து பேச்சுலர், அப்போலாம் அவனுக்கு திருமணம்னு ஒன்று இல்லை. அதில் மனைவியை பற்றி பெரிய ஐடியா இருக்காது, அவர் பதில் சொல்ல மாட்டார் அப்படின்னு நினச்சேன். இனி ஒன்று ஒரு சகோதரி என்ன ஒரு மனைவியை பற்றி என்ன ஆங்கிளில் சொல்லுவாங்க அப்படி ஒன்று இருக்குது. ஒரு சீனியர் பிரதர் இருக்கார், ரொம்ப வருஷமாக நாலேஜில் இருக்கார், திருமணமானவர், ரொம்ப வருஷமாக குடும்பம் நடத்துகிறவர். அவர் வந்து எல்லா டிபேட்லையும் பதில் சொல்ல மாட்டார், அவர் விருப்பப்படுற டைமில் சொல்லுவார். இருந்தாலும் இந்த கேள்வி கேட்டோம். அப்போது திருமணம் ஆகாத அந்த தம்பி என்ன சொன்னார்னா, திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னா 2 பேரும் பொறுப்பாக நடந்துக்கணும் அப்படின்னு நியூட்ரலாக ஒரு கமெண்ட் சொல்லிட்டார். இந்த சகோதரி என்ன சொல்கிறாங்கன்னா, கல்யாணன்றது 1000 காலத்து பயிரெல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் இந்த காலத்தில் கல்யாணன்றது கன்வீனியன்ஸுக்கு நடக்குது. மனைவின்ற ரோலை வந்து கிழக்கிற மாதிரி நினைக்கிறாங்க, தேவைன்னா வச்சுக்கிறாங்க, இல்லாட்டி விட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்னு அவங்க பதிவு பண்ணாங்க. இப்படி வித்தியாசமான இதெல்லாம் வந்தது. நான் ஏன் இது வீடியோவாக போட்டேன் அப்படின்றதுக்கு கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய புரிதல் என்னவா இருந்தது, மனைவின்ற உறவுக்கு என்ன புரிதல் இருந்தது, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் தான் அது என்ன மாற்றிச்சு இந்த தாட் ப்ராசஸில், அதை சொல்கிறேன். அது வந்து நம்ம எல்லாம் என்ன கற்றுக்கலாம், புரிஞ்சுக்கலான்றத நம்ம அப்படியே பார்ப்போம். எனக்கு இப்போ திருமணமாகி 21 வருஷம் ஆயிடுச்சு. ஓகேவா? எனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த 21 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, கடந்த 14 வருஷமாக நான் ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இதில் என்னோட லைஃப் அப்படியே ஒரு ஈக்குவேஷனாக போட்டிங்கன்னா 21 வருஷத்தை வந்து ஒரு 7 வருஷம் ஆஹா ஓஹோ வாழ்க்கை வாழ்ந்துருப்போம். அதாவது ஃபினான்ஷியலி நல்லா இல்லையா, ஒரு மனைவின்றவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு ட்ரீம் லைஃப் இருக்கணும்னு நினைப்பாங்களோ அப்படி வாழ்ந்துருக்கேன். அடுத்த 14 வருஷம் எப்படி இருந்ததுன்னா, ஸ்ரீராமன் காட்டில் எப்படி இருந்தார், அவர் ராஜா தான், ஆனால் காட்டில் இருக்கும்போது எவ்வளோ எளிமையாக, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டி இருந்தது. அந்த வாழ்க்கையும் நான் வாழ்ந்தேன். இப்போ மனைவிக்கு எப்படி இருக்கும், இவனை விட்டுட்டு ஓடி போயிடலாம், ஓகேவா? ஆனாலும் என் ஒய்ஃப் என்னை விட்டுட்டு போகல. என்னுடைய புரிதல் மனைவியை பற்றி எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு நம்ம வாழ்க்கை கொடுக்குறோம், அவங்க அப்பா அம்மா ஒரு குறிப்பிட்ட வயசு வரை வளர்க்குறாங்க, அதுக்கப்புறம் நம்ம கூட்டின்னு வந்து நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம வச்சுக்கிறோம், நம்ம அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்குறோம், இப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ அதாவது நம்ம ஒரு அப்பர் ஹேண்டில் இருக்க மாதிரி. இது ஏன் சொல்கிறேன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். யாரை காயப்படுத்துறது கிடையாது. ஒரு குடும்பத்தில் கணவர் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறார், மனைவி வீட்டை பார்த்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குடும்பத்தோட வருமானம் 1 லட்ச ரூபா. ஒரு குடும்பத்தில் கணவருக்கு 1 லட்ச ரூபா சம்பளம், மனைவிக்கும் 1 லட்ச ரூபா சம்பளம்னு வச்சுக்கோங்களேன். குடும்பத்தோட வருமானம் எவ்வளோ தெரியுமா? அதுவும் 1 லட்சம் தான். ஏன்னா மனைவியோட வருமானம் வந்து குடும்ப செலவுக்குன்னு எடுத்துக்கிறோம், அது அவங்களோட காசு, அவங்க விருப்பப்பட்டபடி இப்படி என்ன செலவு பண்ணாங்க. குடும்பத்தை பார்த்துக்க வேண்டியது கணவரோட செலவு. இப்படி தான் பார்க்கப்படுகிறது. 3வது, கணவருக்கு சம்பளமே கிடையாது, வேலையே கிடையாது, மனைவி வந்து 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. இப்போ குடும்பத்தோட வருமானம் என்ன தெரியுமா? 0. ஓகே, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, யாரையும் காயப்படுத்துறதுக்கெல்லாம் கிடையாது. நிறைய ரெஸ்பான்சிபிள் ஒய்ஃப் இருக்காங்க, நிறைய பெண்கள் குடும்பத்தை நடத்துகிறாங்க, இதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ் தான். பொதுவாக இப்படி தான் சொசைட்டியில் பார்க்கப்படுது. இப்போ என் குடும்பமே எடுத்துக்கோங்களேன். என் மனைவி ஒரு டாக்டர் தான், அவங்க வந்து கொஞ்சம் சம்பாதிக்கிறாங்க. இந்த 21 வருஷத்தில் நான் அவங்க வருமானத்தை எடுத்து நான் 1 ரூபா கூட செலவு பண்ணது கிடையாது. ஏன்னா அது வந்து குடும்ப செலவுக்கு எடுக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு, அவங்க விஷயத்துக்கு என்ன வேணால் செலவு பண்ணுவாங்க. இப்போ எனக்கு பர்த்டே வருதுன்னா ஒரு ஷர்ட் வாங்கி கொடுப்பாங்க, இதெல்லாம் அவங்க பைசால பண்ணுவாங்க. எப்போ அது குழந்தைங்களுக்கு அவங்களுடைய சம்பாதிக்கிறதுலாம் குழந்தைங்களுக்கு தான், ஸோ தாராளமாக குழந்தைங்களுக்கு செலவு பண்ணுவோம். ஆனால் இது வந்து குடும்ப கணக்கில் வராது. அதாவது மாதம் மளிகை சாமான், தண்ணி கேன், வாட்டர் கேன்லாம் வாங்குறோம்னா அதுக்கு, டெலிஃபோன் பில், அது இது எல்லாம் நான் சம்பாதிச்ச காசுலாம் கட்டணும். அதுலேருந்து இல்லை இந்த இவங்களோட சோர்ஸஸ்லாம் வராது. அப்போ மனைவின்றவங்க வந்து இப்படி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி என்னோட புரிதல் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, எனக்கு 19 வருஷம் சனி தசை, ஒரு வாட்டி 7 நடக்குது, அப்போ தான் திருமணம் நடக்குது. இன்னைக்கு எனக்கு புதன் தசை நடக்குது. அப்படின்னா என்ன,
அந்த சனி தசை முடிஞ்சிச்சு, 7.5 முடிஞ்சிச்சு. ஆனால் என் மனைவி இருக்காங்க. அவங்கள வச்சு வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருக்கேன். ஸோ ஒரு மனைவின்றது ஒரு லெவலுக்கு மேலே பாருங்க. கிரெடிட் கார்டு பிரச்சனை உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லிட்டேன். அதை ரொம்ப டீப்பாக போல. இப்போ ஒரு ஐசிஐசின்னு ஒரு பேங்க் வச்சுக்கலாம். என்றைக்கும் அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு 50,000 கொடுத்தா அந்த பிரச்சனை இல்லை. இந்த ஐசிஐசிக்கு ஒரு 50,000 கொடுத்தா எனக்கும் ஐசிஐசிக்கு ஒரு கும்பிட்டு போட்டு அனுப்பிச்சிடலாம். ஆனால் மனைவி அப்படி இல்லை. இன்னைக்கு 2024 இருக்கும், 2036 விநாசம் வரைக்கும்னா அது வரைக்கும் அவங்கள நான் பார்த்தே ஆகணும். இனி வர நாட்களில் நான் இனியும் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ண வேண்டி வரும். அதை நான் பண்ணி தான் ஆகணும். என்னுடைய புரிதல் இன்னைக்கும் சொல்கிறேன் எப்படி இருக்கேன் அப்படின்னா, இந்த தர்மம் சொல்லுது அப்பா அம்மாவை நீ பார்த்துக்கணும், மனைவியை கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும், அதனால பார்த்துக்கிறேன். பெரிய அன்பு அதனால பார்த்துக்கிறேன்னா அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு வந்து H1B கிடச்சிது. அதாவது அமெரிக்காவில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி H1B விசா கிடச்சிது. ஆனாலும் நான் அமெரிக்காவுக்கு போகல. அதுக்கு 2 காரணம். ஒன்று, எங்கள் அப்பா அம்மா இங்கே இருந்தாங்க, வயசானவங்க, அவங்கள விட்டுட்டு போக முடியாதுன்றதுனாலையும். அப்போ என் ஒய்ஃபு மாசமாக இருந்தாங்க, அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருக்கும். அதெல்லாம் ஒரு காரணம் நான் விடாமல் இருந்தது. சரியா? அப்போது மனைவின்றவங்க அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாரமாக தான் இருக்குது. தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டோமோ, வாழ்க்கையில் பேச்சுலராகவே இருந்திருக்கலாமோ, தேவையில்லாமல் 2 குழந்தை பெற்றுட்டோமோ, இந்த மாதிரி எண்ணங்கள் வந்திருக்கு. சரி, நான் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான ஆளுங்க, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆளுங்க. பொய் சொல்லி ஏமாற்றி இதெல்லாம் பண்ணுற விருப்பமே இல்லை. நான் திருமணம் பண்ண போகும்போது கூட என் மனைவி கல்யாணம் பண்ணுற இதில் இல்லை. நான் அப்போ ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக கூட இல்லை, அப்பவும் இல்லை. மனைவி கிட்ட போய் அப்போ பொண்ணு பார்க்க போகும்போது நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி பெட் ஆஃப் ரோசஸாக லைஃப் இருக்காது, லைஃப் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் தயவுசெய்து வேணான்னு சொல்லிவிடுங்க ரிலேஷன்ஷிப்பை. எங்கள் அப்பா பார்த்துட்டாரு, கூப்பிட்டாரு, அதனால் வந்தேன். அதனால் நான் வந்து உங்களை வேணான்னு சொல்கிறது நல்லா இருக்காது, நான் ரெடி இல்லை, அதனால் நீங்கள் வேணான்னு சொல்லிவிடுங்கன்னு அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறோன்ட்டாங்க. கேட்டால் சத்தியசந்தமாக நீங்கள் நடந்துக்கிறீங்க, இன்றைக்கி தான் இப்படி இருக்கீங்க, நாளைக்கு நல்லா ஆகிடுவீங்க அப்படின்னு. ஸோ நல்லா ஆகிடுவீங்கன்னு 21 வருஷம் இப்படி தான் இருக்குது லைஃப். ஒரு 7 வருஷம் நல்லா இருந்தது, பாக்கி 14 வருஷம் ஸ்ரீராமன் காட்டில் இருந்த மாதிரி தான் இருக்குது. அப்பவும் எனக்கு என் மனைவி மேலே பயங்கரமான மரியாதை வர்றதுக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ தான் இந்த வீடியோ போடுறதுக்கே காரணம். அந்த வீடியோ என்ன நடந்தது சொல்கிறேன். இது வந்து தான் எல்லாருக்கும் ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு திருமணமாகி ஒரு 4-5 வருஷம் தான் ஆயிருக்கும். அப்போ ஒரு பேட்டி காண்றாரு. அப்போது அந்த கணவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு உங்கள் மனைவி மேலே எவ்வளோ அன்பு அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் மெஷர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாரு, நீ உன் கைக்கு மோதிரத்தை காட்டு அப்படின்னு. அவங்க மோதிரத்தை காட்டுறாங்க. அந்த மோதிரன்றது ஒரு வைர மோதிரம், ஓகேவா? அது வந்து ஒரு 3-4 லட்சம் ரூபா இருக்கும். டைமண்டில் ரொம்ப குவாலிட்டியான டைமண்ட் போல இருக்கு. ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். உடனே இந்த கேள்வி கேட்குறவர் அந்த ஒய்ஃபுக்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்ன பெருசாக பண்ணிட்டீங்க உங்கள் புருஷனுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் இந்த கணவர் வந்து இதுக்கும் நானே பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, எந்த ஒரு பெண்ணும் அவங்க அப்பாவுக்கு தேவதை தான், இளவரசி தான். எல்லா அப்பாக்கும். என் ஒய்ஃபை நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன், எங்கள் மாமனார் அவங்கள பேர் வச்சு கூப்பிட்டதே கிடையாது. செல்லமாக கூப்பிடுவாங்கல்ல, அப்படி தான் கூப்பிடுவேன். நானும் என் குழந்தை ட்வின்ஸு, அவனோட ஒரிஜினல் பேர் வந்து பிரதீக்ஷா பிரியங்கா, இதான் அஃபிஷியல் நேம். இது வரைக்கும் நான் என் குழந்தைங்கள பேர் வச்சே கூப்பிட்டதில்லை. அவங்களுக்குலாம் செல்ல பேர் நிறைய வச்சுருக்கோம், அந்த செல்ல பேரில் தான் கூப்பிட்றோம். நானும் அப்படி தான் கூப்பிட்றேன், மனைவி அப்படி தான். என் மனைவியே மாமனார் அப்படி தான் கூப்பிட்றாரு, ஓகேவா? அப்போ அவங்களுக்கு வந்து அப்பாவுக்கு குழந்தை வந்து டார்லிங் தான், ஓகே? அப்படிப்பட்ட பெண் தன் வாழ்க்கையே வேற ஒருத்தனை நம்பி வர. ஒரு கல்யாணன்றதுல வந்து பையன் வந்து பொண்ணு வீட்டுக்கு போகிறது கிடையாது. நான் சொல்ல பொதுவாக பேசுகிறேன். அவன் வீட்டில் தாங்கிறான், அவன் வசதியோட வாழ்ந்தான், அவன் அப்பா அம்மா அவங்க கூட தான் இருக்காங்க, கூட பிறகு சகோதர சகோதரி இருந்தால் அவங்க கூட இருப்பாங்க, கல்யாணம் ஆச்சுன்னா அவங்க தனியாக போவான். ஆனால் இவன் வந்து அவன் கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்கான். ஆனால் ஒய்ஃபுன்றவங்க இந்த இடத்துக்கு வராங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த கம்ஃபர்ட் ஜோனில் வர்றதில்லை. அவங்க வாழ்க்கையே நமக்காக தியாகம் பண்ண வராங்க. ஒருவேளை புருஷன் குடிகாரன் அடிக்கிறவன்னு வச்சுக்கலேன், சமாளிச்சு வாழ்ந்துடலான்னு நினைச்சு கூட வராங்க, கூட இருக்கிறாங்க. மாமனார் மாமியார் இருந்தால் அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி போக ட்ரை பண்ணுறாங்க, முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. இருக்கிறாங்கல்ல இந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறதுக்கு.
அதுக்கப்புறம் குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தையும் பார்த்துக்கிறான். இதில் பெண்களுக்கு வேற ஒரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா, யாருக்குமே இல்லாத சேலஞ்சு பாருங்களேன். எனக்கு வந்து ஒருவேளை எங்கள் அப்பாவை எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இவர் எங்கள் அப்பா இல்லைன்னு நான் சொல்லவே முடியாது. அம்மாவை பிடிக்கல, அம்மா இல்லைன்னு சொல்ல முடியாது. கூட பிறந்த அக்கா தம்பி இவங்க எனக்கு பிடிக்கல, அதனால நான் பேசாமல் கூட இருக்கலாம். ஆனால் அவங்கள இல்லைன்னு சொல்கிறேன். இது என் தம்பி கிடையாது, என் அக்கா கிடையாது, வாய் வழியாக சொல்லலாம். ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை மாற்றிக்கவே முடியாது. ஆனால் மனைவின்றவங்கள பற்றி பிடிக்கல, டிவோர்ஸ் பண்ணிடலாம், வேற ஒரு மனைவி வச்சுக்கலாம். இந்த வாழ்க்கை ஃபுல்லாக எனக்கு ஒரு அப்பா தான், வாழ்க்கை ஃபுல்லாக எனக்கு ஒரு அம்மா தான், கூட பிறந்த சகோதரன் எப்படி தான் என் கூட பிறந்த சொந்தம் அவன் தான், மாற்றிக்கவே முடியாது. வேற ஒருத்தனை வந்து இவனுக்கு பதிலாக வேற ஒரு சகோதரன் அடாப்ட் பண்ணிக்கிறான்னு சொல்லிக்க முடியாது. மனைவி அப்படி பண்ணிக்கலாம், டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணை மனைவி ஆக்கிக்கலாம். அப்படின்னா என்ன, ஒரு பெண் வேற ஒருத்தர் வாழ்க்கையில் வரா, அந்த வாழ்க்கையில் அவனை நம்பி தான் வரா, ஆனால் அவளை கழட்டி விடுறதுக்கு சிஸ்டம்ல இருக்கு வாய்ப்பு. என்ன நினைச்சுக்கிறாங்க, பாக்கியெல்லாம் பிறப்பினால வருது. கரெக்டா, நான் இந்த குடும்பத்தில் பிறந்தாலும் இவங்க அப்பா அம்மா ஆயிட்டாங்க, அந்த குடும்பம் அவங்க குழந்தைங்க எனக்கு வந்து சகோதர சகோதரி ஆகிறாங்க, எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு ரிலேஷன்ஷிப்பில் வராங்க, அத்தை மாமா அப்படின்ற ரிலேஷன்ஷிப்பில் வராங்க. இதெல்லாம் பிளட் ரிலேஷன்ஷிப், அதெல்லாம் மாற்றிக்க முடியாது. மனைவின்ற இடையில வந்தவங்க இடையில கட்டி விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு மனைவின்ற எவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அந்த சாக்ரிஃபைஸ்க்கு இந்த தம்பி சொல்கிறாரு, நான் கொடுத்த அந்த மோதிரம் வந்து 4 லட்சம் 5 லட்சம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என் வசதிக்கு அவ்வளோதான் என்னால் போட முடிஞ்சுது. என்னால் 1 கோடி ரூபாய்க்கு ஏதாவது ஒரு மோதிரமோ ஏதோ வாங்கி போட என்னுடைய நன்றியை நான் எப்படியாவது தெரிவிக்கணும்னு நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன்னு அவர் சொன்னார். அது எனக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனராக இருந்தது. ஆக்சுவலாக பாருங்களேன், என் மனைவி இந்த 21 வருஷத்தில் 7 வருஷம் ஆகணும்னு இருந்திருக்கோம். 14 வருஷம் நான் கஷ்டப்பட விட்டுட்டு போயிருக்கலாம்ல, போடா அவங்க கூட குடும்பம் நடத்த முடியாதுன்னு போயிருக்கலாம்ல, போனதே இல்லையே. நான் 38 வயசுல இந்த ராஜயோக நாலேஜில் வந்திருக்கேன். 14 வருஷமா ராஜயோகத்தில் இருக்கேன். உங்களுக்கு தெரியும், அதில் வந்து செலிபஸி ஃபாலோ பண்ணணும்னு இருக்கு. இதெல்லாம் நான் யூடியூப்ல சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். நான் செலிபஸி ஃபாலோ பண்ணுறேன். அப்போது எனக்கு 38 வயசில் நாலேஜுக்கு வரும்போது என் ஒய்ஃபுக்கு என்ன வயசு இருக்கும்? 32 வயசு இருக்கும். அவங்களுக்கு இந்த நாலேஜெலாம் உடன்பாடும் கிடையாது, பிடிப்பும் இல்லை. என் கூட சகிச்சு இருக்காங்கல்ல, தியாகம் தானே. எனக்கு அட்டாக் வந்த போது அந்த 1 மாதம் அவங்க கோயில் கோயிலாக போயிருக்காங்க. ஏன், அது ஒரு அன்பு தானே. அப்போது இந்த வீடியோ பார்த்த உடனே தான் தெரியுது, நம்ம ஒன்றுமே பாருங்களேன், எனக்கு வந்து பேசிக்கலாக நகை போடுற இன்ட்ரெஸ்டே கிடையாது, கோல்டே நான் போட்டுக்க மாட்டேன். அது என்னோட வைராகியம். இதெல்லாம் ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுத்ததில்ல, குழந்தைங்களுக்கும் பெருசாக வாங்கி கொடுத்தது கிடையாது. பெருசாக அவங்களுக்கு வந்து கோல்டாக நான் எதுவுமே வாங்கி கொடுத்தது கிடையாது. ஒன்று, நம்ம கஷ்டத்தில் இருக்கோம் ஃபினான்ஷியல், அது ஒரு காரணம். ரெண்டாவது, பிரின்சிபல் எனக்கே கோல்டு போடுறது இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் இவங்களுக்கு வாங்கி கொடுத்ததும் கிடையாது. எது பண்ணாலும் ஒய்ஃப் நம்ம கூட இருக்காங்கல்ல. கடந்த 7 வருஷமா நான் யூடியூப்ல இருக்கேன், 7 வருஷமா இருக்கேன். 365 நாள் வீடியோ போடுறேன். என் ஒய்ஃபுக்கு என் மேலே காண்டா இருந்தால் என்ன பண்ணும், ஒரு நாள் வந்து நின்று தடை பண்ணி போட விடாம பண்ணணும். அப்படி ஒரு வாட்டி கூட அவங்க பண்ணது கிடையாது. அப்போ ஒய்ஃப் ரொம்ப ஸ்பெஷல் தானே. அப்போ நம்ம மனைவியை பற்றி புரிஞ்சுக்கிற பார்வை ஒரு காலத்து வேற மாதிரி இருந்தது. அது அவங்க ஒரு பாரம், தெரியாதனமா கல்யாணம் பண்ணிட்டோம், நம்ம ஒரு பொண்ணுக்கு வாழ, அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக நமக்கு வாழ்க்கை கொடுக்குது அவங்க தான். அது புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கா அப்படின்றது தான் அதிசயமா இருக்கு. சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. பசங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சு. ஸோ உடனே அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க. நான் காலத்தால் வாக்கிங் போகிறேன். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் வாக்கிங் போகிறேன், நீ உடனே அம்மா வீட்டுக்கு போயிடுவியா, இல்லாட்டி நான் போயிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் போ அப்படின்னு சொன்னேன். குழந்தைங்க தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க எழுந்ததுக்கப்புறம் தான் கிளம்புவேன் அப்படின்ட்டான். வாக்கிங் போனேன், திரும்பி வந்து பார்த்தா வீடு பூட்டியிருக்கு. அப்படின்னு என்ன, அவங்க கிளம்பி போயிட்டாங்க. எனக்கு என்ன வருத்தம்னா, நம்மகிட்ட போகும்போது வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஃபோன் பண்ணிட்டா சொல்லணும், வண்டி பசங்களாம் எழுந்துட்டாங்க, ரெடி ஆகிட்டாங்க, நீங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம், நான் கிளம்புறேன். இது ரெண்டும் பண்ணலாம், அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இது என்னன்னா, எந்த ஒரு பொண்ணுக்கும் அப்பா வீடுன்னு வந்தால் எல்லாம் மறந்துடும். புருஷனுக்கு அட்லீஸ்ட் இன்டிமேஷன் கொடுக்கணும்னு கூட மறந்துடுது. ஆக்சுவலாக ஒரு பொண்ணுக்கு புருஷன் தானா அப்பா தானான்னா எனக்கு தெரிஞ்சு பொண்ணுங்க அப்பாவுக்கு தான் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. எல்லா பொண்ணுங்களும் அப்படி தான் இருக்காங்க. ராமாயண காலத்துலேருந்தே, ராமாயணத்தில் உங்களுக்கு தெரியும், அந்த கூனின்னு ஒரு கேள்வி இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இந்த கைகேயே மனசை மாற்றுவாங்க. என்னென்னா, ராமன் வந்து பட்டாபிஷேகம் பண்ணக்கூடாது, உன் பையன் பரதனுக்கு பண்ணணும் அப்படின்னு. இப்போ கைகே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ராமனும் என் பையன் தான்,
நான் 2 பேரும் பிரிச்செல்லாம் பார்க்கல, இப்படி நிறைய டைலாக் கொடுப்பாங்க. கடைசியா கைகை அந்த இவங்க இருக்கலாம் கூனி, அவங்க யூஸ் பண்ண டெக்னாலஜி என்ன தெரியுமா? இந்த பரதனை தான் ராஜா ஆக்கணும் அப்படின்னு ஆக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க, நீ தான் பெருமையா பேசின்னு இருக்க ராமனை பத்தி. ராமனோட ஐடியா என்ன தெரியுமா? உங்க அப்பா மேல போர் தொடுத்து அவரோட ராஜ்யத்தையும் இவங்க இழுத்துப்பாங்க, உங்க அப்பா நெடுரோட்டு கொண்டு வந்துருவாங்க, நீ என்னவோ ராமா ராமான்றன்னு சொல்லிட்டு. அப்பதான் இந்த அம்மா பரதனுக்காக போய் தசரதன் கிட்ட வரம் கேட்டு ராமனை காட்டுக்கு அனுப்புறாங்க. அந்த கை அதாவது என்ன, ஒரு பொண்ணை எது சொல்லுங்கன்னா கடைசி அவங்க அப்பாவை வச்சு பேசினா வீக் பாயிண்ட் தான். அப்போ எனக்கு இப்போ ஒரு மெச்சூரிட்டி வந்ததுனால சரி ஓகே, அப்பா மேல இருக்க அன்புலாம் நம்ம கிட்ட சொல்லாம கூட கிளம்பி போயிட்டாங்க, ஓகே டன், போயிட்டு வரட்டும், பரவாயில்ல. அப்படியாவது அவங்க சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருக்கும். இந்த மெச்சூரிட்டி எனக்கு வரலன்னா குடும்பம் 2 ஆயிட்டு இருக்கும் சண்டை போட்டு. சரியா? ஸோ வீடியோ பார்க்குற நீங்க ஒரு காலத்தில் என்ன மாதிரி மனைவின்றது வந்து ஒரு பாரம், மனைவின்றவங்க வந்து என்ன சொல்கிறது, ஒரு சொசைட்டி நார்ம்ஸ் படி நம்ம வந்து கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துக்கிறோம், அதனால் தெரியாத இடமா கல்யாணம் பண்ணிட்டோம், வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்ந்தாகணும் அப்படின்னு நினச்சி வாழாமல், இந்த தம்பி அவரோட இந்த வீடியோ பார்த்தோம் பார்த்தீங்களா, அவரோட நடத்தை பாருங்களேன். அவருக்கு மனைவியை பற்றி பெரிய என்ன சொல்கிறேன்னா, என் மனைவின்றவங்க என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சாய்ஸ் இருந்தது, யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. அவங்க விருப்பப்பட்ட யாரும் வேணும், என்னை நம்பி வரும்போது நான் வச்சு பார்த்துக்கணும்ல. எனக்குன்னு 2 குழந்தைங்க பிறந்ததுன்னா அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறதும் அவங்களோட வேலை இல்லை. ஆக்சுவலாக அப்படி தானே. என் ஒய்ஃபு, என் குழந்தைங்க ட்வின்ஸ், எனக்கு அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க, 4.5 வருஷம் இருந்தாங்க. ஆரம்ப காலத்தில் 2.5 வருஷம் எனக்கு நல்லா தெரியும், ஒய்ஃப் தூங்குனதே கிடையாது. குழந்தை வந்து பால் அழுவாங்கல்ல, அப்போல்லாம் நம்மளுக்கு சொன்னாங்களா, நான் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி போய் எட்டி பார்த்துட்டு ஒரு 2 ஹவர் 3 ஹவர் எட்டி பார்த்துட்டு வந்துடுவேன். நான் அப்படி தான் இருந்தேன். அந்த குழந்தைங்க நானும் அப்பா தான். ஆனால் என்னோட ரோல் என்ன, கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான். ஆனால் ஒய்ஃபு இன்னைக்கு வரைக்கும் 365 நாள் குழந்தைங்க கூடயே தான் இருக்கா. அது ஒரு பெரிய தியாகம் தானே. ஸோ நமக்கு மனைவின்ற உறவை பற்றி ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ நாள் எனக்கும் அப்படி தான் இருந்தது. இதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு மரியாதை வந்திருக்கு, அன்பு வந்திருக்கு. என் ஒய்ஃபுக்கும் பாருங்களேன், நான் 14 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அவங்களுக்கு என்ன தெரிஞ்சு சாமியார் ஆயிடுவார், காட்டுக்கு போயிடுவார் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் ராஜயோகம் அது கிடையாதுன்னு நமக்கு புரிய வச்ச உடனே, இந்த இப்போ பாருங்களேன் 14 வருஷமாக சிஸ்டமில் இருக்கேன், அதனால ஒய்ஃபுக்கு புரிஞ்சிச்சு, இவர் எங்கேயும் போக மாட்டார், இங்கே இருப்பார், மனைவி குழந்தைங்கள பார்த்துப்பார். அந்த நம்பிக்கை வந்ததுனால தான் குடும்பம் நடத்துகிறாங்க. ஸோ வேறு யாராவது இந்த வீடியோ பார்க்குற யாராவது மனைவின்ற உறவு வந்து ஒரு கிள்ளுக்கிற மாதிரி பார்க்குறீங்க, ஒரு பேர்டனாக பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ அந்த எண்ணத்தை மாற்றும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கு தான் இந்த வீடியோ நான் பதிவு செய்கிறேன். உங்களுக்கு மனைவி என்ற உறவை பற்றி என்ன தாட் வருது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.